கணேஷ் மூர்த்தி அவர்கள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இந்த முப்பெரும் விழாவுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு டேப் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் ஆகாஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிடுறேன். நான் எஸ்ஐ ஆகிறதுக்கு முன்னாடியே பல தோல்விகளை சந்திச்சிருக்கேன். இந்த எஸ்ஐ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 2011 நான் போலீஸ் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடியே 2010 எம்ஏ முடிச்சிட்டேன். குரூப் ஒனுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். குரூப் ஒன் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது. எம்ஏ படித்து முடிச்சுட்டு ஒரு 4 பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். த ஹிந்து, தினகரன், தினத்தந்தி எல்லாத்தையும் வாங்கி படிச்சுட்டே இருப்பேன். எல்லா புக்கையும் படிப்பேன். எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஒரு கிராமத்துலேருந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுகோல் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அதில் வந்து நம்ம அந்த டேஃப் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த டேஃப் இருக்க முடியுதா? இப்போ இந்த கிராமங்கள் வரைக்கும் வந்து இந்த கல்வியில் நம்மளுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருக்குது. 2011 படிக்கிற காலத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம சென்னையில் போய் தான் ஒரு குரூப் 1 அந்த மாதிரி எல்லாம் அச்சீவ் பண்ணணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா கண்டிப்பாக அங்கே போய் தான் அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நம்ம குரூப் 1 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியுங்கிற எல்லாத்தையுமே அந்த கனவை வந்து நினைவாக்குறது நம்ம ஆகாஷ் ஐயா அவங்க தான். நான் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் 2011 காவலராக பணியில் சேர்ந்தேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் எனக்கு சின்ன சின்ன மிஸ்டேக், எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன், பட் இன்டர்வியூவில் போய் அதில் தான் எனக்கு போயிடும். அப்புறம் அந்த டேப் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து 2017 ஜாயின் பண்ணேன். அப்போருந்து நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சும் எழுதிக்கிட்டே இருப்பேன். இன்டர்வியூவில் போய் கரெக்டாக கட் ஆஃபில் போயிடும். நீங்கள் வந்து படிக்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக படித்தாலும் அதை விருப்பத்தோடு படிங்க. நீங்கள் எஸ்ஐ ஆகணுங்கிறக்காக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டயர்டாக இருக்கும். தொடர்ந்து படிக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் ஷார்ட்கட் வச்சாலும் சரி, எந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் சரி, உங்களை விருப்பத்தோடு படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டை ஈஸியாக அடைய முடியும். இந்த வெற்றிக்கு வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு, என்னோடய மனைவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் என்னுடன் இருந்து என்னுடைய நண்பர் திரு முருகன் அவர்கள் வந்து இப்போ ட்ரைனிங் எஸ்ஐயாக இருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ எஸ்ஐயாக இருக்கிறேன்னா அவர் தொடர்ந்து என் கூட வந்து ரொம்ப ஸ்பீடாக படிப்பார். அவரோட ஸ்பீடுக்கு வந்து என்னால் படிக்க முடியாது. பட் இருந்தாலும் தொடர்ந்து என்னை வந்து நீ எஸ்ஐ ஆயிடுவேன்ட்டு தொடர்ந்து என்னை அப்படியே இழுத்துகிட்டே வந்து கடைசியில் இந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்னுடைய நண்பர் முருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிராமங்களில் இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 50 கிளைகளை வந்து உருவாக்கினேன் ஆகாஷ் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கிராமத்திலிருந்து வந்தாலும் நம்ம ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும், மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர் ஆகலாங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கிற நம்ம ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க ஐயா.